தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் சம்பள உயர்வு சார்ந்து 2 ஹாப்பி நியூஸ் வெளிவந்திருக்கிறது. இது சார்ந்த முழு விவரங்களையும் பார்க்கலாம். குறிப்பாக எந்த வகையை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதே போல் அகவிலைப்படி உயர்வு எவ்வளவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இந்த அறிவிப்பு மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்த முழு விவரங்களையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக அரசு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மூலம் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு புதிய சம்பள அமைப்பை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதன்படி புதிதாக நியமனம் செய்யப்படும் விற்பனையாளர்களுக்கு மாதம் ரூபாய் 7,500 மற்றும் கட்டுநர்களுக்கு ரூபாய் 6,600 தொகுப்பூதியம் முதல் 1 வருடம் வழங்கப்படும். 1 வருடம் பணி முடித்த பின்பு விற்பனையாளர்களுக்கு ரூபாய் 9,900 முதல் ரூபாய் 39,600 வரை வழங்கப்படும். அதேபோல் 1 வருடம் பணி முடிந்த கட்டுநர்களுக்கு ரூபாய் 9,000 முதல் ரூபாய் 35,000 வரை புதிய ஊதியக்கட்டில் காலமுறை சம்பளம் வழங்கப்படும். மேலும் தற்போது உள்ள அடிப்படை ஊதியத்தில் 15% உயர்வு செய்து புதிய அடிப்படை ஊதியம் நிர்ணயம் செய்யப்படும். அதற்கு 55% அகவிலைப்படி DA வழங்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்படும் அகவிலைப்படி உயர்வு இதற்கும் பொருந்தும். அதேபோல் வருடந்தோறும் 3% சம்பள உயர்வு தொடர்ந்து வழங்கப்படும். கூடுதல் படிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் பணிபுரிவோருக்கு அதிகபட்சம் விற்பனையாளர்களுக்கு ரூபாய் 1,500, கட்டுநர்களுக்கு ரூபாய் 1,200 வீட்டு வாடகைப்படி வழங்கப்படும். மற்ற பகுதியில் பணிபுரிவோருக்கு விற்பனையாளர்களுக்கு ரூபாய் 1,200, கட்டுநர்களுக்கு ரூபாய் 1,000 வரை வழங்கப்படும். நியாயவிலை கடைப்படி குடும்ப அட்டைகள் எண்ணிக்கையினை பொறுத்து நியாயவிலை கடைப்படி வழங்கப்படும். அதன்படி 1000 அட்டை வரை இருப்போர் விற்பனையாளர்களுக்கு ரூபாய் 1,500, கட்டுநர்களுக்கு ரூபாய் 1,000. 1,001 முதல் 1,500 குடும்ப அட்டைக்கு விற்பனையாளருக்கு ரூபாய் 1,750, கட்டுநர்களுக்கு ரூபாய் 1,250 வழங்கப்படும். அதேபோல் 1,501 மேல் குடும்ப அட்டை இருக்கக்கூடிய கடைகளுக்கு விற்பனையாளருக்கு ரூபாய் 2,000, கட்டுநர்களுக்கு ரூபாய் 1,500 வழங்கப்படும். இது தவிர பிற சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மருத்துவப்படி மாதம் ரூபாய் 300, மலைப்பகுதியில் பணிபுரிவோருக்கு அடிப்படை ஊதியத்தில் 20% அல்லது அதிகபட்சம் ரூபாய் 1,500 வழங்கப்படும். மேலும் குளிர்காலப்படியாக ரூபாய் 400, மாற்றுத் திறனாளிகளுக்கு போக்குவரத்து படி ரூபாய் 2,500 வழங்கப்படும். பதவி உயர்வை பொறுத்தளவில் ஒரே பதவியில் 10 ஆண்டுகள் தேர்வு நிலை, 20 ஆண்டுகள் சிறப்பு நிலை, 30 ஆண்டுகள் கூடுதல் சிறப்பு ஊதிய உயர்வு, ஒவ்வொரு நிலைக்கும் 3% சம்பள உயர்வு வழங்கப்படும். இந்த புதிய அறிவிப்பு மூலம் ரேஷன் கடை ஊழியர்களுடைய சம்பளத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.